ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சளி இருமலுக்கு எப்படி கஷாயம் செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு வெத்தலை, 2 கற்பூரவள்ளி தழை, ஒரு கை துளசி எடுத்திருக்கேன். இந்த 3மே மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நாம் வெறும் வாயாலையும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க கஷாயம் வச்சும் குடிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். துளசி, கற்பூரவள்ளி தழை, வெத்தலை 3த்தையும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் போடணும். நான் ஒரு வெத்தலையை 8ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கற்பூரவள்ளி தழை பிச்சு போடுறேன். ஒரு கை துளசி. இந்த 3மே நல்லா பாயில் ஆகணும். அப்போது தான் அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கும். 10 மிளகு. மிளகை நாம் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். மிக்சியில் அரைக்காதீங்க. இந்த மாதிரி உரலில் இடித்து போடுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இதை நாம் இப்போ தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம். சீரகத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ சீரகத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லியை நல்லா இடிச்சுக்கோங்க. ஏன்னா 1 2 இருந்தால் அதில் இருக்க எசன்ஸ் தண்ணியில் இறங்காது. இந்த மாதிரி 2 2 இருக்கணும். இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. எல்லா எசன்ஸும் தண்ணியில் இறங்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி இடித்து போட்டுக்கலாம். இஞ்சி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குடிக்கும்போது தொண்டையில் இருக்க சளி, நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். இஞ்சி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. திக் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்போது தான் எல்லா எசன்ஸும் தண்ணியில் இறங்கும், கஷாயம் ரெடியாகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அது 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். 1/2 கிளாஸ் வற்றணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ ப்ரௌன் கலரில் இருந்தது பிளாக் கலரில் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். 1 கிளாஸ் கஷாயமாக ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குன்னு. கஷாயம் இந்த லெவலில் இருக்கணும். அப்போது தான் சளி எல்லாமே முறிச்சு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த கஷாயத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ குடிக்கிற டைமில் இந்த கஷாயத்தை வச்சு குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.